சுசுகியை பொறுத்த வரைக்கும் டூ ஸ்ட்ரோக்னு பார்த்தோம்னா அவங்களோட டூ ஸ்ட்ரோக் சீரியஸை செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட சீரியஸை வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பைக்ஸ்மே குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செக்மெண்ட் கில்லரா தான் இருக்கும். அப்படி இருக்கையில ஜப்பான்ல உள்ள X100 சீரியஸை இந்தியாவில் கொண்டு வந்து மொத்த டூ ஸ்ட்ரோக் மார்க்கெட்டுமே சுசுகி ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்ஜின்லேயே டியூனிங், ஸ்போர்ட்டிங்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகப்படுத்தி இந்தியாவில் டிவிஎஸ் சுசுகி எல்லா டூ ஸ்ட்ரோக் மோட்டார் சைக்கிள்ஸுமே லான்ச் பண்றாங்க. அண்ட் அந்த பைக்ஸ்மே மார்க்கெட்ல நல்லா சக்சஸ் ஆகுது. தென் இந்த சுசுகில இருந்து வந்து சுப்ரா சூப்பர் ஸ்போர்ட் 16 PHP லிமிட்டடா அந்த பைக்கை லான்ச்மே பண்றாங்க. தென் நம்ம பாஸ் அண்ட் கிங்னு சொல்ற சோகன் லான்ச் ஆகுது. இப்போ இருந்த சுசுகி டூ ஸ்ட்ரோக்ஸ் எல்லா இதுலயுமே 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால டாப் ஸ்பீட் போகும்போதெல்லாம் இன்ஜின் ரொம்பவே ஹையரான ஆர்பிஎம்ல ரன் ஆகும். இப்போ வண்டி கேட்கறது என்னமோ எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு கீர். அதுக்காகவே சுசுகி 1997 த குயின் சாவ்லினா லான்ச் பண்றாங்க. இப்போ சாவ்லினோட லான்ச்ல அவங்க பெருசா மென்ஷன் பண்றதே சாவ்லினோட அந்த 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். மற்ற சுசுகி டூ ஸ்ட்ரோக்ஸை கம்பேர் பண்ணும்போது 138.2 கியூபிக் கெப்பாசிட்டில வந்தது. சிசி கூடனதாலவே சாவ்லினோட போர், ஸ்ட்ரோக், பிஸ்டன் எல்லாமே பெருசு. அண்ட் அது மட்டும் இல்ல, இதுல இருந்து கிராங்க், கனெக்டிங் ராட்னு டோட்டலா அந்த இன்ஜினே மாறுது. இந்த 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனை மாத்துறதுக்காக அந்த வண்டியோட இன்ஜினே ஒரு பெரிய பைக்கா மாறுது. சாவ்லின்ல லோ அண்ட் புல்லிங் பவர் நல்லா இருக்கிறதாலே ஹைவே க்ரூசிங்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். பவரை பொறுத்த வரைக்கும் 12 PHP 12.3 Nm ஆஃப் டார்க்னு டார்க் அள்ளி கொடுத்திருக்காங்க. இப்போ சுசுகியோட டூ ஸ்ட்ரோக்ஸ்ல சாவ்லின்ல மட்டும் தான் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அப்போ டிவிஎஸோட ரேசிங் எடுத்துக்கிட்டாலும் சாவ்லின் வாங்கதா சாம்பியன்ஷிப்பே கிடையாது. அண்ட் சாவ்லின்ல பண்ண ரேஸ் டியூனிங்னால பவர்மே 32 PHP வரைக்கும் கெயின் ஆனது. இதோட டாப் ஸ்பீடே 150+. அப்போ உள்ள டூ ஸ்ட்ரோக் 160cc கேட்டகரியை லீட் பண்ணி சாம்பியன்ஷிப் வாங்கினதுதான் நம்ம சாவ்லின். டூ ஸ்ட்ரோக் 160க்கு அந்த ஒரு நிலைமைனா 4 ஸ்ட்ரோக்லாம் பக்கத்துல கூட வராது. எல்லாரும் ஒன்னு சொல்லுவாங்க, கடவுக்கு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்கும்னு. அது நம்ம சாவ்லினுக்கு கரெக்டா இருக்கும்.